بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று நாம் எடுத்துக்கொண்ட சூரத்துல் நஸ்ர். இந்த சூரா மதனியாவை சேர்ந்தது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு பின்னர் இறக்கப்பட்ட சூறாவாக இந்த சூரா கருதப்படுகிறது. இந்த சூறாவுக்கு சூரத்துல் நஸ்ர் என பெயர் வைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம், இதில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு மக்கா வெற்றியை கொடுத்த அது பற்றி சொல்கிற ஒரு சூறாவாக இந்த சூரா கருதப்படுகிறதனால் சூரத்துல் நஸ்ர் வெற்றிக்குரிய சூரா என இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த சூரா ஹஜ்ஜத்துல் விதாவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். சூரத்துல் நஸ்ருக்கு பிறகு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற அந்த வசனம் இறங்கியது. அந்த சூறாவுக்கும் இந்த ஆயத்துக்கும் பின்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 80 நாட்கள் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்தார்கள். இந்த சூரத்துன் நஸ்ர், நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி என்பதனால் எதனை நாம் விளங்குகிறோம் என்றால், எல்லா உண்மையான உதவிகளும் அல்லாஹ்விடமிருந்து மாத்திரம்தான் கிடைக்கக்கூடியது. அல்லாஹ் அது பற்றி சொல்கிற போது, வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி என்றால் அது அல்லாஹ்விடம் அன்றி வேறு கிடையாது. பெரிதொரு வசனத்தில், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதேபோன்று இந்த சூறாவின் ஊடாக இன்னொரு விடயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறான். உதவி என்கிற போது உண்மையிலே அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய கடமைகளை சரிவர செய்வதன் ஊடாக மாத்திரம்தான் நாம் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாக வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதவி செய்வது, உண்மையான முஃமின்களுக்கு அல்லாஹ்வை ஏற்று அவனுடைய கடமைகளை செய்து வருபவர்களான முஃமின்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கடமை என அல்லாஹ் சொல்லுகிறான். அதேபோன்று நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹுக்கு உதவி செய்கிறாள் என்றால் அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நாம் செய்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவுகிறான். உங்களுடைய பாதங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவான், பலப்படுத்துவான் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே உதவி அல்லாஹ்வுடைய தீனுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உதவி எப்பொழுது அதிகரிக்கிறது என்றால், நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிற போது, அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கிற போது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ்வுடைய உதவிகள் தொடராக எங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மாத்திரமல்ல,
அதற்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில் நடைபெற்ற அந்த எல்லா சம்பவங்களும் பறைசாற்றுகிறது. அதே போல ரசூலுல்லாவுடைய காலம், அதுக்கு பிறகு வந்த குலஃபா ராஷிதீன்களுடைய காலம், அதற்கு பிறகு வந்த நல்லடியார்கள், இன்று வரைக்கும் வாழுகிற நல்லடியார்கள் அவர்கள் எப்பொழுது அல்லாஹுக்கு நன்றியோடு இஸ்திக்ஃபார் செய்து தஸ்பீஹ் செய்து அல்லாஹ்வை துதித்து கொண்டு புகழ்ந்து கொண்டு நல்ல முறையில் வாழுகிறார்களோ அவர்களுக்கும் அந்த உதவி இருக்கிறது என்பதை இந்த சூரா குறிப்பிட்டு காட்டுகிறது. எப்பொழுது உலகம் அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை மறக்கிறதோ அப்பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தோல்விகளுக்கும் நாம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரா இன்னும் ஒரு செய்தியை எங்களுக்கு படித்து தருகிறது. அதாவது இந்த மார்க்கத்தில் அதிகமான மக்கள் சாரி சாரியாக, அதாவது கூட்டம் கூட்டமாக இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை இந்த குர்ஆன் சொல்லுகிறது. இது பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பின்வருகிற ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். இந்த மார்க்கம் இரவு பகலெல்லாம் உலகத்தில் எந்த பகுதியை இரவு பகல் போய் சேருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த மார்க்கம் போய் சேருகிறது. அதே போன்று சிறிய வீடுகளாக இருக்கலாம், அதாவது குகைகளாக இருக்கலாம், அல்லது கட்டிடங்களாக இருக்கலாம், மாளிகைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த தீனை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதாக அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். மனிதர்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இன்னும் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான விடயத்தில் ஒன்றாக, அதிகமாக நாம் அமல் செய்கிறோம். அந்த அமல்களுக்கு பிறகு நாம் தஸ்பீஹ்கள், இஸ்திக்ஃபார் போன்றவைகளையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த சூரா உணர்த்துகிறது. இந்த சூராவுக்கு இன்னும் சில பெயர்கள் சொல்லப்படுகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என ஒரு பெயர் இருக்கிறது. சூரத்துன் நஸ்ர் என ஒரு பெயர் உள்ளது. அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றி என்ற பெயருடைய ஒரு சூறாவாகவும் இது கருதப்படுகிறது. அதே போன்று சூரத்து தௌதிய, இதனை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விடை கொடுத்த சூரா எனவும் இந்த சூறாவுக்கு பல பெயர்கள் உள்ளன. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பத்ரில் கலந்து கொண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கும் இடத்தில் என்னையும் அழைப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படி சொல்கிறார்கள். அதாவது பத்ரில் கலந்து கொண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையில, அந்த கூட்டத்துக்கு என்னையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பார்கள். அந்த நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 20 வயது இருக்கும். அப்போ அந்த பெரும் சஹாபாக்கள் தங்களது உள்ளத்தில் ஏதோ ஒன்றை யோசித்தார்கள்.
சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, நீங்க ஏன் இந்த பிள்ளையையும் நாம் இருக்கிற இடத்துக்கு இந்த சபைக்கு அழைத்து வருகிறீர்கள்? அவர் சின்ன பிள்ளை அல்லவா என சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தேவையாக இருந்தது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அறிவை அந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. எனவே ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த எல்லாரிடத்திலும் கேட்டார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இது இந்த வசனம் எதனை குறிக்கிறது என கேட்டபோது சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியை கொடுத்தால் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, எனவே நாங்கள் அல்லாஹ்வை நிறைய சுக்குர் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என சில சஹாபாக்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் சிலரோ எங்களுக்கு தெரியாது, அது பற்றி அறிவு கிடையாது என சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த சூராவுக்கான அல்லது இந்த ஆயத்துக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா என கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஆம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்து நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அதுதான் அதற்கான அர்த்தம் என சொன்னார்கள். இந்த சூறாவிலிருந்து இன்னும் சில விடயங்களை எங்களால் விளங்க முடிகிறது. அதில் ஒன்று, தொழுகை எப்பொழுதும் இஸ்திக்ஃபாரோடு முடிக்கப்படுகிறது. நாம தொழுது விட்டால், சலாம் கொடுத்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என சொல்கிறோம். எனவே வணக்கங்களுக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்வது மிக ஒரு சிறந்த ஒரு சுன்னாவாக, ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இதனை இந்த சூரா உணர்த்துகிறது. அடுத்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த அந்த கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா வெள்ளத்தினால் அழித்து விட்ட போது, அதுக்கு பிறகு அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அதாவது அல்லாஹு தஆலா செய்த அந்த உதவிக்கு பாரமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அதே போன்றுதான் மஜ்லிஸுகள், நல்ல மஜ்லிஸுகள், அதாவது முடிவுற்ற பிறகு நாம் ஒரு துஆவை ஓதுகிறோம், சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்பதையும் இந்த சூறாவினூடாக நாம் படித்துக் கொள்கிறோம். மஜ்லிஸுகள் முடிந்தால், தர்சுகள் பாடங்கள் முடிந்ததுக்கு பிறகு, பயான்கள் முடிந்ததுக்கு பிறகு சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என சொல்லுவது சுன்னத்தாக்கப்பட்டது. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஹஜ் பற்றி சொல்கிற போது, ஃபஇதா அஃபல்தும் மின் அரஃபாத், அரஃபாத்திலிருந்து 9வது நாள், துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாள் அரஃபாவில் மக்ரிபுக்கு பின்னால் நாம் அரஃபாவிலிருந்து வெளியேறுகிறோம். அங்கிருந்து வெளியேறினதுக்கு பிறகு என சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தில் இறுதியில் சொல்கிறான், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்க பாவமன்னிப்பு கேளுங்கள். எனவே
ஒரு கடமைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது மிகவும் ஒரு ஏற்ற சுன்னத்தான ஒரு விடயம் என்பதையும் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை வருடங்கள் மிகவும் சொல்ல முடியாத துன்பத்துக்கு மத்தியில் இந்த தஅவா பிரச்சாரத்தை செய்து மக்களுக்கு மத்தியில் தீனை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதற்கு பிறகு அந்த பெரும் கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தக்ஃபிர், நீங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அந்த பெரும் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்கள். எனவே நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேளுங்கள். காரணம், நீங்கள் கிட்டடியில் மரணிக்க இருக்கிறீர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறிய செய்தியை அபூபக்கர் அல் பஸார், பைஹக்கி போன்ற 2 கிரந்தங்களும் பதிவு செய்கிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்களில் இறங்கியது என அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இந்த சூரா இறங்கியவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டடியில் இறை அடி ஏதுவார்கள், ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவார்கள் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய கஸ்வா என சொல்லப்படக்கூடிய அந்த ஒட்டகையை கொண்டு வருமாறு சொன்னார்கள். அதுக்கு மேல ஏறி எங்களுக்கு தெரியும் பிரபல்யமான அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பேருரையின் சில பகுதிகளை அடுத்து நாம் சொல்லவிருக்கிறோம். மேலும் ஹாஃபிஸ் அல் பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னதாக, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா இறங்கிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஒரு செய்தியை காதில் சொன்னார்கள். அப்பொழுது உடனடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழத் தொடங்கினார்கள். பிறகு இன்னும் ஒரு செய்தியை அவர்களுடைய காதில் சொன்னபோது அவர்கள் சிரித்தார்கள். இது பற்றி அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கிட்டடியில் அல்லாஹ்விடத்தில் போகப் போகிறேன் என சொன்னபோது அழுதார்கள். பிறகு என்னிடத்தில் சொன்னார்கள், எங்களுடைய குடும்பத்தில் என்னோடு முதலாவது வந்து சேர்பவர் நீங்களாகத்தான், மகளே நீதான் வந்து சேர்வாய் என சொன்னபோது நான் சிரித்தேன் என ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், குஃபார்களுக்கு எதிராக அந்த குஃபார் குறைஷிகள் அந்த முஃமின்களுடைய விரோதிகளுக்கு எதிராக உங்களுக்கு உதவிகள் வரும். அதில் ஒன்றுதான் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படும். அந்த உதவி வரும். அந்த வசனம் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இறங்கப்பட்டதாக மேலே நாம் கூறியிருந்தோம். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து சொன்ன குதுபாவில் ஒரு சில விடயத்தை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது சிறந்தது என நினைக்கிறேன். ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை, மிக பெருமதியான விடயங்கள், தங்க எழுத்தினால் எழுதப்பட வேண்டிய விடயங்கள், அந்த அளவுக்கு பெருமதியானது. மனித சமூகத்தை
மேலே கொண்டு போய் மனித சமூகத்துக்கு விமோச்சனம் கொடுக்கிற ஒரு செய்திகளாக இந்த செய்திகள் கருதப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்திலிருந்து நான் சொல்வதை நல்லாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் அடுத்த வருடம் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாது போய்விடும் என சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய ரப்பு ஒருவன் அல்லாஹ், அதே போன்று உங்களுடைய தகப்பன் ஒருவர், நீங்கள் எல்லாரும் ஆதமுக்கு பிறந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது தக்குவாவை தவிர. அதே போன்று கருப்பரை விட வெள்ளையவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது தக்குவாவை தவிர. தக்குவாவின் மூலமாகத்தான் ஒருவர் சிறப்பு பெறுகிறாரே தவிர அஜமியை விட அரபிக்கு சிறப்பு கிடையாது. அதே போன்று கருப்பரை விட வெள்ளையனுக்கு சிறப்பு கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்தில் யார் அல்லாஹ்விடத்தில், அதாவது உங்களில் யார் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவராக கருதப்படுகிறார் என்றால், யாரு அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள் என்பதை சொன்னார்கள். மேலும் அந்த ஹஜ்ஜத்துல் வதாஉல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு சொன்னார்கள், ஒருவருடைய இரத்தத்தை அறுத்தவர் போக்கக்கூடாது, இரத்தம் ஹராமானது. அடுத்தவருடைய மானங்கள் ஹராமானது, அடுத்தவருடைய மானத்தை ஒருபோதும் போக்கக்கூடாது. அடுத்தவருடைய சொத்துக்கள் ஹராம், அடுத்தவருடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்க கூடாது. எந்த அளவுக்கு என்றால் எப்படி என்பதை அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள். இந்த நாள், இந்த அரபாவுடைய நாள் அல்லது இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்குமோ, எந்த அளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நாளுக்கு, அதே போன்றுதான் அடுத்தவருடைய இரத்தம், அடுத்தவருடைய மானம், அடுத்தவருடைய சொத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று சொன்னார்கள், இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அடுத்தவருடைய இரத்தம், சொத்துக்கள், மானங்கள் இவைகள் அனைத்தும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், இந்த ஊர் மக்கமா நகரம் எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய நகரமாக, கண்ணியத்திற்குரிய நகரமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அடுத்தவருடைய இரத்தம், சொத்துக்கள், மானங்கள் எல்லாமே கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினையாக, பாடமாக அமைய வேண்டும். அதே போன்று சொன்னார்கள், அமானத் அடுத்தவர்களிடத்தில் எடுத்த நீங்கள் அந்த நம்பிக்கையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை எல்லாம் சரியான முறையில் நீங்கள் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும். ஏன், அடுத்தவருடைய சொத்துக்கள் அவருடைய விருப்பமின்றி அது ஒருபோதும் உங்களுக்கு ஹலாலாகாது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது, ஒருவர் அடுத்தவரை கொலை செய்து கொள்ளக்கூடாது, வெட்டி கொள்ளக்கூடாது. அதாவது மனித நேயத்தின் உச்சகட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு காட்டினார்கள். எந்த வகையிலும் அடுத்த மனிதனுக்கு நீங்கள், அதாவது சிறிதளவாவது நீங்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விடயத்தை விட்டு விட்டு செல்கிறேன். நீங்க அது 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கிற போது அந்த 2 விடயத்தில் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து அந்த 2 விடயத்தையும் எடுத்துக்கொண்டு இருக்கிற போதெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. அதுதான் குர்ஆனும் சுன்னாவும்.
என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நான் உங்களை தெளிவான ஒரு பாதையில தான் விட்டு போகிறேன். மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது தெளிவான ஒரு வழி, தெளிவான ஒரு பாதை, தெளிவான ஒரு மார்க்கம். எனவே எனக்கு அதுல தெளிவில்லை, இதுல தெளிவில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை எங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டு குர்ஆன் அது பற்றி சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி அந்த குர்ஆனில் என்னென்னவெல்லாம் அந்த குர்ஆனை பற்றி விளக்க வேண்டுமோ அதை சொல்லி காட்டினார்கள், செய்தும் காட்டினார்கள். எனவே யாருக்கும் எனக்கு தெரியாது என காரணம் சொல்லி தப்ப முடியாது. நான் உங்களை தெளிவான பாதையில விட்டு செல்கிறேன். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, லைலுஹா கனஹாரிஹா, அதாவது அந்த பகல போன்றதுதான் இரவும், அந்த அளவுக்கு தெளிவு என சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்க நிறைய கருத்து வேற்றுமையை கண்டுகொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் எனது சுன்னாவை பின்பற்றுங்கள். குலஃபா உர் ராஷிதீன் என சொல்லப்படக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மார்க்க விடயங்கள் எங்களுக்கு தெளிவில்லை என்று எங்களுக்கு கண்டால் நாம் உடனடியாக போய் தேட வேண்டிய இடம் குர்ஆன். எங்களுக்கு தெரியாத போது உலமாக்களிடத்தில் போய் கேட்கலாம், இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது, அல்லது இந்த விடயத்துக்கு எனக்கு ஃபத்வா கொடுங்கள், நான் எப்படி இந்த மார்க்க விடயத்தை, இந்த கடமையை அல்லது இந்த சுன்னத்தான விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என அறிஞர்களிடத்தில் போய் கேட்கலாம். எனவே அதே போன்றுதான் ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள், ரசூலுல்லாஹ் எவ்வாறு அதனை செய்தார்கள், எப்படி சொன்னார்கள் என்பதை தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையில் நடப்பது எங்கள் மீது கட்டாய கடமை என்பதை அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்துக்குள்ள புதியவைகளை கொண்டு வருவதை எச்சரிக்கிறேன். ஏன் எல்லா புதியவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், நூதனங்கள். எல்லா பித்அத்துக்களும் இஸ்லாத்தில இல்லாதவைகளை நீங்கள் மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்து புகுத்தினால் அது எல்லாம் வழிகேடுகள் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தில் இருந்த மோசமான எல்லா அந்த பழக்க வழக்கங்களையும் நான் எனது காலுக்கு கீழே நான் புதைத்து விடுகிறேன். அதே போன்று வட்டியையும் நான் புதைத்து விடுகிறேன். வட்டியும் ஹராமானது, அதன் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அதே போன்று அவர்களும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க உங்களுடைய பெண்களுடைய விடயத்தில். ஏன் நீங்க அந்த பெண்களை அல்லாஹ் சொன்ன அந்த அமானிதம் என்ற அந்த வார்த்தையை கொண்டு, அந்த கபூல், ஈஜாப் கபூல் என சொல்கிற அந்த வார்த்தை மூலமாக அவர்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். எனவே நீங்கள் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு பெண் தனது 5 நேர தொழுகையை சரியாக தொழுது வருகிறாளா, அதே போன்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்கிறாளா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்கிறாளா, அதே போன்று
தன்னுடைய கணவனுக்கு நல்ல விடயத்தில், ஹலாலான விடயத்தில், பாவம் இல்லாத விடயத்தில் தனது கணவனுக்கு வழிபடுகிறாளா? கீழல் ஜன்னத மின் ஐயி அபுவாபிஹா ஷித்த. நாளை மறுமையில அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு சொல்லுவான், நீங்க விரும்பிய வாசலால சுவனத்துக்கு நுழைந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஹஜ்ஜத்துல் வதாவில் இன்னும் சில செய்திகளை சொல்லிவிட்டு இறுதியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்டார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரிப்பான். நான் இஸ்லாத்தை சரியாக உங்களுக்கு சொல்லித் தந்தேனா? இஸ்லாத்தை சரியாக பூரணமாக உங்களுக்கு நான் முன்வைத்தேனா என அல்லாஹ் உங்களிடத்தில் என்னை பற்றி விசாரிப்பான். அப்பொழுது நீங்க என்ன சொல்லுவீர்கள் என கேட்டபோது சஹாபாக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், ஆம், நிச்சயமாக நபியே, நாம் சொல்லுவோம், நீங்க எங்களுக்கு சொன்னீங்க, உங்களுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்துவிட்டீர்கள், நாங்க அப்படியே சொல்லுவோம் என சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலினால் வானத்துக்கும் கீழுக்கும் 3 முறை இப்படியாக சைக்கினை செய்து அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்து கொள், நீ சாட்சியாக இருந்து கொள் என 3 முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜத்துல் வதா குதுபா உரை நிகழ்த்தப்பட்ட நாட்களில் தான் இந்த சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற சூரா இறங்கப்படுகிறது. ஒரு சூரா இறுதியாக முழுவதுமாக இறுதியாக இறங்கப்பட்ட சூரா சூரத்துன் நஸ்ர் காணப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவில் அந்த யுத்தங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது மாத்திரம் தானா சொல்லப்பட்டது என்றால் இல்லை. இன்னும் சில விடயங்களை இந்த சூறாவில் இருந்து எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது. முதலாவதாக அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு, அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லது அதுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுக்கும் அதற்கு பிறகு வாழுகிற எங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இஸ்ஸத்தை வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் இஸ்ஸத், கண்ணியம் எல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுவதில் மாத்திரம் தான் இருக்கிறது. மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினால் மாத்திரம் அல்லாஹு தஆலா முஃமினை கண்ணியப்படுத்துகிறான் என்ற செய்தியை இந்த சூரா சொல்லுகிறது. அதே போன்று வரலாறு நெடுகிலும் அல்லாஹு தஆலா காட்டுகிற ஒரு விடயம்தான் முஃமின்களை அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான், அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், அவர்களுக்கு எதிராக வந்தவர்களை அல்லாஹ் தோற்கடிக்கிறான் என்பதை நாம் வரலாறுகளூடாக அறிந்து கொள்கிறோம். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை இந்த இடத்தில் நாம் சுட்டி காட்டுவோம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், யா அல்லாஹ், என்னை அந்த இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் என்னை மிகைக்கிறார்கள், அவர்கள் எனக்கு எதிராக செயற்படுகிறார்கள், எனவே எனக்கு உதவி செய்ய அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான், நாம வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து கொடுத்து தண்ணீரை அப்படியே பொழியச் செய்தோம். அதே போன்று பூமியின் எல்லா ஊற்றுக்களையும் நாம் திறந்து கொடுத்து பூமியிலிருந்து எல்லா அந்த தண்ணீரையும் வெளியிலே கொண்டு வந்து இந்த முஃமின்களை, நபியையும் முஃமின்களையும் தவிர மற்றவர்களை நாம் அழித்து விட்டோம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறதை இந்த சூரா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே போன்று எப்பொழுதும்
இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக செயற்படுபவர்களை, அல்லாஹ்வுக்கு சதி செய்பவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றி கொடுத்ததே கிடையாது. இன்னா லனன்சுரு ருசுலனா, நிச்சயமாக நான் எமது தூதர்களுக்கு நாம் உதவி செய்தோம். அதே போன்றுதான் உலக வாழ்க்கையில ஈமான் கொண்டவர்கள் சரியான முறையில் ஈமான் கொண்டு அல்லாஹுவை ஏற்று அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை சரியாக செய்து அல்லாஹ்வை பயந்து வாழுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, நீங்க மனிதர்களை கண்டுகொள்வீர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொள்வார்கள். இது எப்பொழுது நடந்தது என்றால் ஹிஜ்ரி 9வது ஆண்டு நடைபெற்றது. அதனாலதான் ஹிஜ்ரி 9வது ஆண்டுக்கு ஆமுல் வுஃபூத், கூட்டங்கள் அப்படியே வருகை தந்த வருடம் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இஸ்லாத்தை ஏற்பதற்காக ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு அந்த எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கோத்திரம் கோத்திரமாக வந்தார்கள். கிட்டத்தட்ட 60 கூட்டத்தினர்களுக்கு 60 கோத்திரத்துக்கு மேலாக ஹிஜ்ரி 9வது ஆண்டு மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், வரஐத்தன் நாஸ, நீங்க மக்களை கண்டுகொள்வீர்கள் அல்லது மக்கள் வருவார்கள். எப்படி? தனது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில கூட்டம் கூட்டமாக அவர்கள் நுழைவதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அதில் முக்கியமாக கூட்டமாக வஃப்த் அப்துல் கைஸ் என்ற பெரிய ஒரு கோத்திரம், பனி ஹனீஃபா, அஹ்லு யமன், யமன் பகுதியில் இருந்து வந்த கோத்திரம், பனி சஅத் இப்னு பக்ர், வஃப்தான் நஜ்ரான், வஃப்த் நஜ்ரான், இப்படியாக பிரபல்யமான கோத்திரங்கள் உட்பட 60க்கு மேற்பட்ட கோத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி இஸ்லாத்தை தேடி ஈமானை தேடி அவர்கள் வருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான். அப்படியானால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, எனவே இப்படியான நேரத்தில் நீங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். இந்த தஸ்பீஹ் எங்களுக்கு தெரியும், நாம் செய்ய வேண்டிய எல்லா இடங்களிலும் தஸ்பீஹ் செய்கிறோம். குறிப்பாக அதாவது எங்களுடைய உள்ளத்துக்கு கவலைகள் சஞ்சலங்கள் வருகிற போதும் கூட நாம் தஸ்பீஹ் செய்கிறோம். இதனை அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு சஞ்சலங்கள் கவலைகள் வந்தபோது அல்லாஹ் சொன்னான், வலகத் நஅலமு அன்னக யலீகு ஸதுருக பிமா யகூலுன், நபியே அவர்கள் உங்களை பற்றி பிழையாக சொல்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன், நீங்க அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா கவலைகளும் நீங்கிவிடும் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் பிறர்கள், அதாவது இறை விரோதிகள் எங்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்கள் எங்களுக்கு ஏதாவது அவர்கள் எங்களை நோவினை செய்ய வந்தால், எங்களுக்கு எதிராக அவர்கள் வருகிற போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன, அவர்கள் சொல்கிற விடயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் குறிப்பிடுகிறான். எப்படி? கப்ல துலூ ஷம்ஸி, ஸலாத்துல் ஃபஜ்ருக்கு முன்னால, கப்ல குரூபிஹா, மக்ரிபுக்கு முன்னால, வமின் ஆனா இல்லைலி, இரவு வேளைகள்ல,
பகல் வேளையில இந்த எல்லா வேளைகளிலும் நீங்க அல்லாஹ்வை புகழுங்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை துதியுங்கள் என அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அதே போன்று காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்வதை சுன்னத்தான ஒரு விடயமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, விசுவாசிகளே அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அதே போன்று காலையிலும் மாலையிலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்தும் வாருங்கள் என அல்லாஹ் எங்களை கட்டளையிடுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் காலையிலோ அல்லது மாலையிலோ, காலையிலையும் மாலையிலையும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என 100 விடுத்தம் சொன்னால், அதுபோன்று சொன்ன அதாவது நன்மை செய்த ஒருவரை வேறு யாரையும் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையிலையும் மாலையிலையும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என 100 விடுத்தம் சொன்னால், இது போன்று அமல் செய்த ஒரு மனிதரை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியாக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். தவ்வாப் என அல்லாஹ் சொல்கிறான். தன்னை தவ்வாப் என சொன்னால் அதிகமாக மன்னிக்குவன், தாயிப் என்று சொன்னால் மன்னிப்பவன், தவ்வாப் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் என அல்லாஹு தஆலா அந்த சூராவின் இறுதியில் குறிப்பிடுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த சூரா இறங்கியதுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ருக்குலையும் சுஜூதிலையும் பின்வருகிற துஆவை அதிகமாக ஓதுவதை நான் பார்த்தேன். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என அவர்கள் அதிகமாக ஓதுவதை நான் கண்டேன் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரா முக்கியமான 2 விடயத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது. நிச்சயமாக ஆரம்பத்தில தோல்வி மாதிரி கண்டாலும் நிச்சயமாக இறுதி வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை இந்த சூரா எங்களுக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது, எப்பொழுது நாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை அடிக்கடி நாம் தஸ்பீஹ் செய்கிறோமோ, அல்லாஹ்வை புகழுகிறோமோ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய காத்திருக்கிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்கிற காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நான் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறேன் என இறைவனுடைய கட்டளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, குவைத்தில் மகரிபுக்கு அதான் சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துன் நஸ்ரில் எதனை நாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.